கர்த்தருடைய விலையேறப்பெற்ற நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அருமையான இந்த நாளிலும் கூட சிஸ்டமேட்டிக் பைபிள் ஸ்டடி என்கிறதான இந்த பாடத்திட்டத்தின் கீழாக நாம் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் சில பாடங்களை நாம் கற்று வருகிறோம். தேவன் தாமே இம்மட்டுமாக இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இதை கற்றுக்கொள்கிற, இதை பார்க்கிற, கேட்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் தாமே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்வது என்பது இன்றைய காலகட்டத்திலே மிகுந்த அவசியம் உள்ளதாக காணப்படுகிறது. கர்த்தர் தாமே இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிற பாடத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு நிமிடம் நம் தலைகளை தாழ்த்தி ஜெபித்து நாம் பாடத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். எங்களுக்கு கிருபையா நேசத்தோடு நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக, நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, கடந்து போன காலங்களிலெல்லாம் நீர் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீர். எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து தேவைகளெல்லாம் இம்மட்டுமாக நீர் சந்தித்தீர். அது மாத்திரமல்ல, நாங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான பெரிய காரியங்களை நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்து உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து நாங்கள் வேதத்திலிருந்து அநேக பாடங்களை நாங்கள் கற்று வருகிறோம். இந்த மாதம் கூட ஆண்டவரை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறதான இந்த பாடத்திற்காக, சீசத்துவம் என்கிற அந்த பாடத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனானவர் எங்களிடத்திலே சொல்லி போனதான பிரதான கட்டளைகளிலே ஒரு கட்டளையாக இது காணப்படுகிறது. இதை குறித்ததான காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும், அது மாத்திரம் எங்களுடைய சபை வாழ்க்கைக்கும் மற்றும் அநேக எங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் அது பிரயோஜனப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. கற்றுக்கொள்கிற நாங்கள் தாமே கற்றுக்கொள்வதோடு நின்று விடாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்தி எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடக்கம் முதல் இறுதி வரை தேவனுடைய பிரசனம் தாமே எங்களோடு கூட இருக்கும்படியாக இடத்துல வேண்டுதல் செய்கிறோம். இதை கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனுடைய ஞானமும் தேவனுடைய தயவும் கிருபையும் அதிகமாக இருக்கும்படியாக இடத்துல வேண்டுதல் செய்கிறோம். சகலத்தையும் எடுத்திருக்கிறதுல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நிறைய ஆசீர்வதிங்க. கர்த்தர் ரொம்ப பிரச்சனமா இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான வேதாகம தலைப்புகளில் இருந்து காரியங்களை நாம் கற்று வருகிறோம். இந்த மாதமும் கூட நாம் கற்றுக்கொள்ள போகிற பாடத்தினுடைய தலைப்பு என்ன என்றால், ஆங்கிலத்திலே டிசைபிள்ஷிப் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழிலே பார்க்கும் பொழுது சீசத்துவம் என்கிறதான பாடத்தை தான் இன்றைக்கு நாம் இந்த நாளிலிருந்து கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். இந்த சீசத்துவம் என்கிறதான இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே அநேக இடங்களிலே வருகிறதான ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. வேதாகமத்தில் நாம் படித்து பார்க்கும் பொழுது மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் நம்ம எல்லாருக்கும் அறிந்த ஒரு வசனம் தான். அந்த வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம்: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்தில் இருக்கிறதான அத்தனை ஜனங்களையும் மனம் திரும்புமாறு அழைத்த முதல் அழைப்பு தான் இந்த அழைப்பு. மனம் திரும்ப முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு வருகிறதான அந்த விசுவாசி, முதலாவது அழைப்பை ஏற்றுக்கொள்கிற அந்த விசுவாசிக்கு 29ஆம் வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். அடுத்த வசனத்தில் பாருங்கள்: நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். பாருங்க, 28ஆம் வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய முதலாவது அழைப்பை அழைக்கிறார். அது ரட்சிப்புக்கென்ற அழைப்பு. இரண்டாவதாக வேதத்திலே வாசிக்கிறோம், சீசராக எழும்பும்படி, சீசர்களாக உருவாக்கும்படி. இப்படி ரட்சிக்கப்படுகிற மனிதர்கள் நீங்கள் அதோடு நின்று விடாதபடிக்கு சீசர்களாக மாற வேண்டும் என்கிறதான இரண்டாவது அழைப்பை, மற்றொரு அழைப்பை இந்த வசனத்திலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். வேதாகமத்திலே பிரதானமான ஒரு காரியம் என்னவாக இருக்கிறது என்றால், தேவன் நம்மை ரட்சிப்புக்கென்று அழைக்கிறார், ரட்சிக்கப்படுகிறோம். அதோடு அந்த அழைப்பு நின்று விடுவதில்லை. இரண்டாவது, நீங்கள் உலகமெங்கும் போய்
என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது மாத்திரமல்ல, ரட்சிப்புக்கு உள்ளாக மக்களை மாற்றுவது மாத்திரமல்ல, அவர்களை சீசராக்குங்கள் என்பது தேவனுடைய பிரதான கட்டளையாய் இருக்கிறது. இன்றைக்குள்ள சூழ்நிலையிலே அநேக கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்திலே உண்டு, அநேக விசுவாசிகள் உண்டு. ஆனால் சீசர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு கேட்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. வேதாகமத்திலே மத்தேயு என்கிறதான ஒரு சுவிசேஷகன் இருந்தார், ஒரு அப்போஸ்தலன் இருந்தார். நம்ம வேதாகமத்தில் படித்து பார்க்கும்போது மார்க் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் படித்து பார்க்கும் பொழுது 2:14 சொல்லுகிறது, மத்தேயுவை தேவன் என் பின்னே வா என்று அழைக்கிறார். இந்த அழைப்பை இந்த மனிதன் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவன் ஏற்றுக்கொண்ட விதத்தை பாருங்கள். அவன் அரைகுறையாக அல்ல, அரைகுறை இதயத்தோடு அல்ல, மிகுந்த மகிழ்ச்சியோடு அவருக்கு பின்னாக சென்றான் என்பதை நம் வேதாகமத்திலே படித்து பார்க்க முடியும். அதை எப்படி சொல்ல முடியும் நம்மால்? தேவனானவர் மத்தேயுவை அழைக்கிறார், என் பின்னே வா என்று அழைக்கிறார், சீசனாக வா என்கிறார். இவனும் அரைகுறை இருதயத்தோடு அல்ல, மிகுந்த மகிழ்ச்சியோடு, முழு மனதோடு, முழு இருதயத்தோடு கிறிஸ்துவின் பின்பதாக சொல்லுகிறான். ஏனென்றால் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே அவனுடைய வீட்டிலே அங்கே போஜன பந்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகுந்த சந்தோஷத்தோடு கர்த்தரை பின்பற்றுவதிலே அவனுக்கு அவ்வளவு ஆர்வம் அந்த இடத்திலே காணப்பட்டதாக இங்கே பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பேதுருவையும் நீங்க வேதாகமத்தில் படித்து பார்க்கும் பொழுது, லூக்கா 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது, என்னை பின்பற்றி வா என்று பேதுருவை அழைத்த பொழுதும் கூட பேதுரு அவருக்கு பின் சென்றான், எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தான் என்று நம்ம பார்க்க முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது, அது நாம் முதலாவது அழைப்புக்கு கீழ்ப்படுகிறோம். ஏற்றுக்கொள்வதோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுவதல்ல, ரட்சிக்கப்படுவதோடு அல்ல, ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு விசுவாசியும் அவருக்கு சீசர்களாக மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஒரு பிரதானமான நோக்கம், அவருடைய விருப்பமாய் கூட அது காணப்படுகிறது. இந்த உலகத்துல பாருங்க, எத்தனையோ குருமார்கள் தோன்றினார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம படித்து பார்க்கும்போது எத்தனையோ பேர் தங்களை பெரியவர்களாக எண்ணிக்கொண்டார்கள். நிறைய குருமார்கள் இந்த உலகத்திலே தோன்றினார்கள். அவர்களுக்கு அநேக சீசர்களும் பெருகி இருந்தார்கள். ஆனால் எத்தனை குருமார்கள் எழும்பினாலும், அவர்களுக்கு சீசர்கள் அநேகம் பெருகி இருந்தாலும், இன்றைக்குள்ள சூழ்நிலையிலே அந்த குருக்களும் இல்லை, அந்த குருவை பின்பற்றி போன சீசர்களும் இன்றைக்கு இல்லை. இருக்கிற இடம் தெரியாமல் போய்விட்டார்கள். ஆனா பாருங்க, இயேசுவானவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவரை பின்பற்றி வரும்படியாக சில சீசர்களை அழைக்கிறார். ஆனால் காலங்கள் செல்ல 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 இந்த சீசர்கள் இருக்கிற இடம் தெரியாமல் போகவில்லை, மாறாக இந்த சீசர் கூட்டத்தை பெருக்கிக் கொண்டே இருந்தார்கள் என்பதைத்தான் வேதாகமத்திலே படிக்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இன்றைக்கு அவர் இங்கே சரீரத்தில் இல்லை என்றாலும் கூட அவரை பின்பற்றுகிற சீசர்கள் இன்றைக்கும் அநேக ஜனங்களாக, அநேக சீசர்கள் இன்றைக்கும் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். அப்ப பாருங்க, வேதாகமத்தில் அநேக இடங்களை பார்க்கும் பொழுது சீசர்கள் பெருகினார்கள், சீசர்கள் பெருகின பொழுது என்று அடிக்கடி வாசிக்க முடியும். ஏனென்றால் தேவனுக்கு மிக பிரியமானது யார் என்றால் சீசர்கள். சீசத்துவம் இல்ல சீடத்துவம் என்பது இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதான கட்டளையாக காணப்படுகிறது என்பதைத்தான் நாம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19, 20ஆம் வசனத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது நமக்கு நன்றாய் தெரிகிறது. மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், ஒரு முறையாக கூட உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19, 20 நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும், பாருங்க, சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். பாருங்க, வேதத்திலே வாசிக்கும் பொழுது நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எனக்கென்று சீசர்களை உருவாக்குங்கள். இதுதான் அப்ப சீசத்துவம் என்பது, சீடத்துவம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதான ஒரு கட்டளை, பிரதான கட்டளை. இப்ப பிரதான கட்டளையாக இது இருக்கிற காரணத்தினாலே எப்படி ஒரு மனிதனை சீடனாக மாற்ற முடியும், சீசனாக மாற்ற முடியும்? இது ஒரு மதம் மாற்றுவது அல்ல, நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும்.
கான்ஸ்டன்டைன் என்கிறதான ஒரு மன்னர், அவருக்கு வாழ்நாளில் ஒரு முறை சிலுவை காட்சி பார்த்தார். அந்த சிலுவை காட்சியை பார்த்து அவர் போருக்கு செல்கிறார், ஜெயிக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் நடந்து சேர்கிறது. இப்ப இவருக்கு இருக்கிற அந்த அதிகார பலம், அவருக்கு இருந்த அந்த பணபலம், தனக்குரிய அந்த பணபலத்தாலும் அதிகார பலத்தாலும் என்ன பண்ணார்னா, ஒரு பெரிய திரள் கூட்டத்தையே இந்த மதத்திற்கு, கிறிஸ்தவம் என்கிற மதத்திற்கு அவர் மாற்றுகிறார். இப்படி மாற்றப்படுகிற ஜனங்கள் சீசர்களா என்றால் இல்லை. அப்படி மாற்றப்பட்ட அநேகர் மன்னருடைய கட்டளை கீழ்ப்படிந்தார்கள். அத்தனை பேருடைய பள்ளிக்கூட சான்றிதழ்கள், மற்ற சான்றிதழ்கள் எல்லாவற்றிலையும் அவர்கள் எந்த மதம் என்றால் கிறிஸ்தவ மதம் என்று மதம் மாற்றப்பட்டார்களே ஒழிய தன்னுடைய வாழ்க்கையிலே மனம் என்பது மாற்றப்படாத சூழ்நிலை தான் காணப்பட்டார்கள். இன்றைக்கும் கூட அநேக நேரங்களில் நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது சீசர்கள் பெருகி இருக்கிறார்களா என்றால் அதுவல்ல, கிறிஸ்தவர்கள் பெருகி இருக்கிறார்கள். ஒரு தகப்பன் கிறிஸ்தவராக இருப்பார் என்றால் அவருக்கு பிறக்கிற பிள்ளையும் ஆட்டோமேட்டிக்கா தன்னிச்சையாகவே யாரா இருக்கிறார்கள் என்றால் ஒரு கிறிஸ்தவனாக மாறி விடுகிறார். காலங்கள் போக போக கொஞ்சம் வருடங்கள் ஆகும் பொழுது சபைக்கு செல்கிறார், ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அவர் ஆட்டோமேட்டிக் எப்படி ஆயிடுறாருன்னா ஒரு கிறிஸ்தவனாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்றால் அவருடைய பெயர் கிறிஸ்தவ பெயர். அவருடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா சபைக்கு போறாரு, அவருக்கு என்று ஒரு மதம். இப்ப அநேக ஜனங்கள் எப்படி இருக்கிறார் என்றால் மதம் மாறிக்கொள்கிறார்கள் ஒழிய மனது என்பது மாறவில்லை. அன்றைக்கு இந்த மனிதன் பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில அநேகரை தன்னுடைய மதத்திற்கு மாற்றினான் அவனுடைய பலத்தினாலே. சான்றிதழ்களிலே கிறிஸ்தவம் என்கிறதான பெயர் இருந்ததை ஒழிய தன்னுடைய ஜீவியத்திலே யார் இல்லை அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவானவர் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து வந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட தேவனுடைய கட்டளை, பிரதான கட்டளை என்னவென்றால் சீசராக்குங்கள் என்று சொன்னார். ஆனால் சீசராக்குங்கள் என்று சொல்லும் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விதம் என்னவென்றால் அநேகரை கிறிஸ்தவனாக மாற்றுவது அல்ல, மதத்திற்கு மாற்றுவதல்ல. கிறிஸ்தவம் என்கிற இந்த மதத்தை, அப்படிப்பட்ட கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, மார்க்கம் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். பெயரளவிலே, சான்றிதழ் அளவிலே, இல்லை என்னுடைய பரம்பரையை இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்கள் என்ன செய்ய முடியாதுன்னா சீசர்களாக மாற முடியாது. கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும், மதத்திற்கு கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும் ஒழிய வேதம் சொல்வது மதம் மாற்றுவது அல்ல, மாறாக குணம் மாற்றமே சீசத்துவம். குணம் மாற்றம் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவனை பின்பற்றி வந்ததான சீசர்கள் அநேகர் பாருங்க இந்த கிறிஸ்துவனுடைய குணத்தை பெற்றுக்கொள்ள முயற்சித்தார்கள். அந்த குணத்திற்கு ஏறக்குறைய என்ன செஞ்சாங்கன்னா முயற்சி செய்து தான் யாரை பின்பற்றுகிறோமோ அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய குணத்தை ஒத்தவர்களாக அதை ஏற்றுக்கொள்கிற நிலைமைக்கு என்ன செஞ்சாங்கன்னா அவர் வந்தார்கள் என்பதை பார்க்க முடியும். லூக்காவிலே படித்து பார்க்கும் பொழுது லூக்கா 14:27 சொல்லுகிறது. லூக்கா 14:27 நாம் இப்படியாக வாசிக்க முடியும். பாருங்க, 14:27 சொல்லுகிறேன், வாசிக்கிறேன். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். இங்கே லூக்கா என்கிறான் சுவிசேஷகன் சொல்லுகிறார், சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின்னாடி வராதவன் சீசனாய் இருக்க முடியாது என்று சொல்லுகிறார். சிலுவை என்பது ஒரு கடினமான பாதை. அந்த கடினமான பாதையை சுமந்த இயேசு கிறிஸ்துதான் பின்பதாக சிங்காசனத்தில் ஏறி போய் உட்கார்ந்திருந்தார். ஆனா பாருங்க, யோவான் 6:60 அநேக ஜனங்கள் கிறிஸ்துவை பின்பற்றாமல் போனதற்கு காரணத்தை இங்கே அந்த யோவான் மிக அழகா எழுதுகிறார். யோவான் 6 வாங்களேன், ஏன் அநேக பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவானவரை தன் குருவாக ஏற்றுக்கொண்டு சீசனாக மாற முடியாமல் போனதற்கு காரணம் என்ன என்றால் இங்கே யோவான் சுவிசேஷன் மிக அழகா எழுதுகிறார். பாருங்க, யோவான் 6:60 நான் வாசிக்கிறேன். பாருங்க, 6:60 அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்களா இருப்பது இது ஒரு சிலுவையின் பாதை, உண்மை கடினமான பாதை. ஆனால் அன்றைக்கு இருந்த ஜனமா இருக்கட்டும், இல்லை இன்றைக்கு இருக்கிற ஜனங்களா இருக்கட்டும், அநேகர் ஏன் சீசர்களாக முடியாமல் போய்விட்டார்கள்? பெயருக்கு கிறிஸ்தவர்கள், பெயருக்கு சபைக்கு செல்வது, பெயருக்கு ஊழியம் என்று இன்றைக்கு ஏதோ
ஏனோதானோ என்கிறதான நிலையில இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை தனக்கு சொந்தமா வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை தன்னுடைய குலசாமியாக, ஒருவேளை தனக்கு ஏதோ ஆதாயம் என்பதற்காக, ஏதோ ஒரு காரணத்தினாலதான் இன்றைக்கு கிறிஸ்தவம் அவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை அவர்கள் மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய, உண்மையாகவே இந்த ரட்சிக்கப்படுகிற விசுவாசி இரண்டாவது என்னவா மாறணும்? சீசராக மாற வேண்டும். ஆனால் மாறுவதற்கு ஏன் அவ்வளவு கடினப்படுகிறான் என்றால், வேதம் சொல்கிறது முதலாவது, இது கடினமான உபதேசம். இதெல்லாம் யாருங்க செய்ய முடியும், கேட்க முடியும் கேட்கிறாங்க. இதை யார் கேட்பார்கள்? உபதேசம் கடினம். அது மாத்திரமல்ல, அதே 60ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 66ஆம் வசனம் சொல்கிறது, அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். பாருங்க, ரொம்ப இந்த இடத்துல ரொம்ப அழகாய் சொல்கிறாரு. காலங்கள் போக போக அது முதல் உபதேசம் கடினம், அவரை பின்பற்றுவது கடினமா இருக்குது. ஏன்னா அவனுடைய வாழ்க்கைக்கும் அவனுடைய ஜீவியத்திற்கும் இந்த டீச்சிங், இந்த காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வருகிற உபதேசங்களும் ரெண்டுக்கு ரொம்ப முரண்படுகிறது. இவனால தன்னுடைய சொந்த இஷ்டத்தின்படி தன்னுடைய வாழ்க்கை அவனுடைய விருப்பத்தின் பிரகாரம் வாழ முடியாத சூழ்நிலை. ஆகவேதான் இந்த மனுஷங்களை பாருங்க, வேதத்துல வாசிக்கிறோம். இதை யார் கேட்பார்கள் சொன்னது மாத்திரமல்ல, 66 சொல்லுகிறோம், அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் என்று வாசிக்கிறோம். பின்வாங்கி போறாங்க. 67ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று சொல்கிறார். பாருங்க, இது உண்மை. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல கிறிஸ்தவம் என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு அநேக புஸ்தக கடைகளில் அதிகமாக விற்பனை செய்யப்படுவது பைபிள். நமக்கு தெரியும், அநேக இடங்களில் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது உண்மைதான். அநேக ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது உண்மைதான். இன்றைக்கு கிறிஸ்தவம் பெருகிக் கொண்டிருப்பது உண்மைதான். ஆனாலும் இன்றைக்கு அநேகர் ஒவ்வொரு நோக்கத்திற்காக, ஒவ்வொரு காரணங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருகிறார்களே ஒழிய, இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க வாங்கன்னு சொன்னது வர்றாங்க, அடுத்த வசனத்துக்கு போவதில்லை. அடுத்த அழைப்பு, சீசர்களாக மாறுங்கள் என்ற அந்த அழைப்பை இன்றைக்கு நம்மில் அநேகர் என்ன செய்யறது இல்லைன்னா அதை ஏற்றுக்கொள்வதில்லை. பின்பதாக செல்வதற்கும் நமக்கு என்ன இல்லைன்னா இன்னைக்கு மனசு இல்லை. ஏன்? உபதேசம் கடினம். கர்த்தருடைய அந்த சிலுவையை சுமந்து செல்வதற்கு இன்றைக்கு அநேக வேலைகள் நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னா, நம்முடைய உடல் இடம் கொடுக்க மாட்டேங்குது, நம்முடைய வாழ்க்கை இடம் கொடுக்க மாட்டேங்குது, நாம் வாழ்ந்து வந்த அந்த பேக்ரவுண்ட் அது நமக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது. ஆகவே சீசர்களாக மாறுவதற்கு இன்றைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரொம்ப கீழே இருக்கிறோம். ஒரு பாப் ஹார்டன் என்று சொல்லுகிறதான ஒரு ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் சொன்னார். இந்த பாப் கார்டன் சொல்ற வார்த்தை என்னன்னா, ஒரு காரியம், ஒரு சீசன் வருடத்திலே ஒரு சீசனை உருவாக்கிறேன். நான் ஒரு சீசனா, ஒரு சீடனா இருக்கிறேன் என்றால், இந்த சீடனா இருக்கிற நான் வருஷத்துல இன்னும் ஒரே ஒரு சீடனை உருவாக்கினால், அடுத்த 32 வருஷத்துல இந்த உலகமே யாரால் நிரப்பப்பட்டிருக்கும் என்றால், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட, கிறிஸ்துவை பின்பற்றுகிற கிறிஸ்தவ சீச கூட்டமாக இந்த உலகமே மாறி போகும் என்பதுதான் அவர் இட்ட ஒரு கணக்கு. உலகத்தில் பாருங்க, எத்தனை கிறிஸ்தவர்கள் உண்டு, எத்தனை கிறிஸ்தவ நாடுகள் உண்டு, எத்தனை ஊழியர்கள் உண்டு, எத்தனை ஊழிய ஸ்தாபனங்கள் உண்டு, எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாங்க, எவ்வளவு லட்சக்கணக்கான திரளான ஜனங்கள் சபைக்கு வருகிறார்கள். ஆனால் அத்தனை பேரும் வந்தும் இன்றைக்கும் ஏன் கிறிஸ்துவை பின்பற்றி வர முடியாத அளவுக்கு இன்றைக்கு ஏன் என்ன இடையூறு வந்திருக்குது, என்ன பிரச்சனை வந்திருக்குது என்று பார்க்கும் பொழுது, அத்தனை பேரும் ஒன்று கான்ஸ்டன்டைன் காலத்திலே மதம் மாறி இருந்தார்களே, அதுபோல மதம் மாற்றப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கலாம். பரம்பரையாக தாய் தகப்பன் அடுத்து பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்க, இது பாருங்க அடி பரம்பரையா அப்படியே கிறிஸ்தவர்கள். இப்ப இவர்களை வைத்துக்கொண்டு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. மதம் மாற்றப்பட்டவர்களால என்ன பிரயோஜனம்? அவருடைய வாழ்க்கையில சர்டிபிகேட்ல பேர் மாறி இருக்கும், கூப்பிடுற பேர்ல என்ன பேர் கொஞ்சம் மாறி இருக்கலாம், இதுலதான் சில மாற்றங்கள் இருக்குமே ஒழிய, வாழ்க்கையில உள்ளான ஜீவியத்திலே ஜீவிய மாற்றம், மனமாற்றம் என்பது
இன்றைக்கு நிறைய நேரங்கள்ல யார்கிட்டையும் என்ன செய்ய முடியலன்னா நம்ம பார்க்க முடிகிறது இல்லை. அதான் உண்மையும் கூட. நம்முடைய சபைகள் எத்தனை சபைகளிலே இந்த சீசத்துவம் என்கிறதான காரியத்தை நாம் கேட்டிருக்கிறோம். சபைகளிலே எத்தனை பேர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு சீசன் என்பவன் யார், நம்ம சீசனாய் மாற வேண்டிய இதெல்லாம் நிறைய நேரங்களை கற்றுக் கொடுப்பதில்லை. நம்மளை பொறுத்தவரை என்னன்னா, விசுவாசிகள் வரணும், உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், அப்பம் விட்டு ஆராய்ச்சி வைக்கணும், அவ்வளோ. இதோட நம்முடைய சபை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். சபையை விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டா, மற்ற காரியங்கள் போயிட்டா நமக்கு என்னன்னா நிறைய நேரங்கள் இந்த சீசத்துவத்தை குறித்தோ, சீடர்களை குறித்தோ, அவருடைய முக்கியத்துவத்தை குறித்தோ, இது ஒரு தேவனுடைய பிரதான கட்டளையா இருக்கிறதே, இந்த கட்டளை கீழ்ப்படிய வேண்டும், இது எதையுமே இன்றைக்கு என்ன செய்ய நிறைய நேரங்கள்ல நாம் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க இன்றைக்கு சபைகள் மறந்து போய்விட்டது. நம்முடைய சபைகளை என்றைக்கு கடைசி அந்த சீசர்கள், இந்த சீடத்துவம் என்கிற வார்த்தையை கேள்விப்பட்டோம் அப்படின்னா நம்ம யோசிப்போம், ரொம்ப நாளுக்கு முன்னாடி கேட்டாங்க அப்படின்னு. நம்மளை பொறுத்தல பெரிய பெரிய டாக்டரின்ஸ் உபதேசங்களை அது ரொம்ப நல்லது, நம்ம கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் பிரதானமான கட்டளை, தேவன் நம்ம கொடுத்து போன ஒரு பிரதான கட்டளை அதுதானே. உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது பெரிதல்ல, பிரசங்கிக்கப்படும் பொழுதே அதை ஏற்றுக்கொண்டு வருகிற அந்த மனிதனை நான் யாராய் மாற்ற வேண்டும் என்றால் ஒரு சீடனாக, ஒரு சீசனாக, கிறிஸ்துவுடைய சீசனாக நான் மாற்ற வேண்டும் என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு உண்மை. அதனை இயேசு கிறிஸ்து இந்த அழைப்பு தான் கொடுக்கிறார். ஒரு சீசன் வருஷத்துல இன்னும் ஒரு சீசனை உருவாக்கினாலே போதுமே. இதுவே ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் நமக்கு. நான் சீசனாக மாற வேண்டும், நான் சீடனாக மாற வேண்டும். இந்த டிசபிலிட்டியோட கிளாஸோடைய காரியமே அதுதான். இந்த சீடத்துவம் என்கிறதான இந்த சப்ஜெக்ட், இந்த பாடத்தில் நம்ம எத்தனை கற்றுக்கொள்ளும்படியா இருக்கிறோம். கற்றுக்கொண்ட காரியம் அதுதான். தேவன் அழைக்கிறார் அவருடைய ரட்சிப்புக்கு என்று. அழைக்கப்பட்ட நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்பட்ட பின்பு நான் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் சீசனாக மாற்றப்படுவது, அவரை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை. டிசபிள் என்று சொல்லும் பொழுதே அது ஒரு 3 பிரதான வார்த்தைகளை உள்ளடக்கிறது. கிரேக்க வார்த்தையிலே மத்தடிஸ் என்று சொல்வார்கள். ஜஸ்ட் எ ஃபாலோவர், கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு மனிதன். பொதுவான ரீதியிலே சீடன் என்பவன் குருவை பின்பற்றுபவன், குருவை பிரதிபலிப்பவன், குருவிடத்திலிருந்து கற்றுக்கொள்பவன். இந்த 3 வார்த்தைகளையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை தான் அந்த டிசைபிள் என்கிறதான வார்த்தை. வேதாகமத்தில் பாருங்க, அநேக இடங்களிலே அப்போஸ்தலர் நடபடிகளை படித்து பார்க்கும் பொழுது அநேக இடங்களிலே சீசர்கள் தொகை பெருகியது, சீடர்கள் பெருகினார்கள், சீசர்கள் பெருகினார்கள் என்று சபைகளிலும் அங்கங்க வாசிக்க முடியும், அநேக இடங்களை வாசிக்க முடியும். ஆனா காலப்போக்கில என்னவாக மாறியது என்றால் இந்த சீசர்கள் பெருகினார்கள், அது போய் இன்றைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கிறிஸ்தவர்கள் பெருக ஆரம்பிச்சாங்க, விசுவாசிகள் பெருக ஆரம்பிச்சாங்க, கிறிஸ்துவை தெய்வமாய் கொண்டதான அநேக ஜனங்கள் பெருக ஆரம்பிச்சாங்க, அவருடைய பிள்ளைகள் பெற்றெடுத்தாங்க. அவங்க அப்படியே ஜெனரேஷன் வாரியாக அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா இன்றைக்கு கிறிஸ்தவம் பெருகி இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ நாடு என்று சொல்கிறது அமெரிக்காவில் இருக்கலாம், மற்ற நாடுகளா இருக்கலாம், கிறிஸ்தவ நாடு. ஆனால் அங்க நடக்கிற சம்பவங்கள், அங்க இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் யோசித்து பார்த்தா வேதத்துடைய சட்டத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறதா? இல்லையே. கர்த்தருடைய வார்த்தையின்படி இல்லையே. நிறைய நேரங்கள் அது இல்லை. 100 ஒருவர், 102 பேர் தான் உண்மையாகவே கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும், கிறிஸ்துவோடு கூட போக வேண்டும், கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் என்று இந்த சீசர்களுக்குரிய அத்தனை குணாதிசயங்களையும் நான் கர்த்தருடைய சீசன், அவரை போலவே வாழ்வேன் என்று உறுதியடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மிக மிக குறைவு, மிக குறைவு. இந்த பாப் கார்டன் சொல்லுகிற வார்த்தை அதுதான். ஒரு விசுவாசி, அந்த விசுவாசி சீசனா மாறிட்டார்னா அவர் இன்னொரு ஒரு சீசனை ஒரு வருஷத்துக்குள்ள மாத்திட்டார் அப்படின்னா சீசருக்குரிய அத்தனை தகுதியும் உடையவராக மாற்றும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா உலகத்திலே அநேக சீசர்கள் பெருகி இருப்பார், கிறிஸ்துவுக்கென்று இருப்பார்கள். இன்னைக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டா, கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டா, கொஞ்சம் கவலை வந்து விட்டால் நம்ம என்ன செய்யறோம்னா நிறைய பேர் கிறிஸ்துவையை மறுதலிக்கிற சூழ்நிலை கூட நம்ம போய்விடுகிறோம்.
அநேகர் பாருங்க கிறிஸ்துவை மறுதலித்துக் கொண்டு கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்கள் தான் இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். என்னென்ற உபதேசம் கடினம், சிலுவை கடினம், இதெல்லாம் கடினமான காரியமா இருக்கிறதே என்று எண்ணி அநேகர் இவரை பின்பற்றி செல்வதற்கு, கிறிஸ்துவை பின்பற்றி செல்வதற்கு அநேகருக்கு இன்னைக்கு என்ன இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஆர்வம் இல்லாத ஒரு காரணம். இன்றைக்குள்ள சூழ்நிலையிலே நம்முடைய சபைகள், நம்முடைய திருச்சபைகளிலே எத்தனை பேர் நம்ம இந்த சீசர்களாக இருக்கிறோம், எத்தனை பேர் இந்த சீசத்துவம் என்கிற நிலைக்கு நம்ம உயர்ந்து வந்திருக்கிறோம் என்பதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு சீசன் என்பவன் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும்? அடுத்த வீடியோல பார்க்க போறோம். சீசர்கள் என்பவர்கள், சீசன் என்ற அந்த ஒரு வார்த்தைக்கு மொத்தம் ஒரு 7 விதமான அர்த்தங்கள் உடையதாய் காணப்படும். அடுத்த வீடியோல அதை பார்க்க போறோம். ஆனால் இப்பொழுது நம்ம அந்த முதலாவது பார்க்கக்கூடிய காரியம் அதுதான். தேவன் நம்மை அழைக்கிறார். அழைத்த அழைப்பு என்பது அவருக்கென்று கூட்டம் சேர்ப்பதற்கு அல்ல. கிறிஸ்து யார் என்பதை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றால், கிறிஸ்துடைய குணாதிசயத்தை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றால், கிறிஸ்துடைய வாழ்க்கையை நாம் மற்றவர்களுக்கு காண்பித்துக் கொடுக்க வேண்டும் என்றால், அவருடைய சீசனாக மாறும் பொழுது மாத்திரம்தான் அவரை போலவே நினைச்ச முடியும் என்னால வாழ முடியும். அவருடைய போதனை கடினம், அவருடைய இருப்பது கடினம். இப்படி நம்முடைய சுயத்துக்கு யோசித்து பார்க்கும் பொழுது நம்மளால கண்டிப்பா என்ன செய்ய முடியாதுன்னா கர்த்தருக்காக ஒரு நல்ல சீசனாக இருக்கவே முடியாது. இந்த உலகத்தில் நம்ம நல்ல மனிதர்களா இருக்கலாம், நல்ல ஊழியர்களா இருக்கலாம், ஒரு நல்ல விசுவாசிகளா இருக்கலாம். ஆனால் ஒரு நல்ல சீசனை கர்த்தர் உருவாக்கும்படியாய் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். முதலாவது, நான் தேவனுக்கு நல்ல சீசனாய் மாற வேண்டும். நான் ஒரு நல்ல சீசனாய் மாறும் பொழுது என் மூலமாக இன்னொரு சீசன் உருவாகுவார், அவர் மூலமாக இன்னொருவர் என்று இன்றைக்குள்ள காலகட்டங்களே இந்த சீசர்களை உருவாக்குகிற பணி மிக 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 அவசியம் வாய்ந்த ஒரு பணியாக இருக்கிறது. சீசர்களை உருவாக்குவது என்பது இன்றைக்கு சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அநேக சபைகளிலே இந்த சீசர்களை உருவாக்குகிற இந்த காரியத்திலே நாம் மிகவும் தோய்ந்து போயிருக்கிறோம். இந்த சீசன் என்பவன் யார்? சீசனுக்குரிய அர்த்தங்கள் என்ன? எப்படிப்பட்டவர்கள்? இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது அவர் அதை போலவே நான் மாறுவதற்கும் அந்த சீசத்துவத்தை நான் அடைந்து கொண்டு கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு அது மிக ஏதுவாய் காணப்படும். முதலாவது நாம் கற்றுக்கொண்ட ஒரு சிறிய காரியம் என்னவென்றால் சீசத்துவம். கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பு தான் அந்த அழைப்பு. இன்றைக்கு சீசர்களாக மாற வேண்டும், சீசர்களாய் உருவாக்க வேண்டும் என்பது தேவனுடைய அநாதி திட்டம், தீர்மானம், விருப்பம், சித்தம், இது எல்லாமாவே காணப்படுகிறது. அவருடைய இறுதி கட்டளையும் கூட அதுதான் இருக்கிறது. சீடத்துவம் என்பது, சீசத்துவம் என்பது தேவனுடைய பெரிதான கட்டளை. அது மதம் மாற்றுவதல்ல, அது குணம் மாற்றம். மதமாற்றம் அல்லவே அல்ல. அது எப்படிப்பட்டது? குணமாற்றம். இந்த குணமாற்றத்தை அடைந்து இந்த குணத்திலே நாம் மாற்றம் அடையும் பொழுது நான் எளிதாகவே நான் யாரை பின்பற்றுகிறவனாக மாறிவிடுகிறேன், நான் யாருடைய சீசனாக மாறிவிடுகிறேன் என்றால் என் குருவாகிய இயேசு கிறிஸ்துவானவர். அவருடைய சீசனாக நான் மாறுவதற்கு இந்த குணம் மாற்றம் மிக மிக அவசியம் வாய்ந்தது. அப்ப இந்த குணம் மாற்றத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒழிய அந்த மதம் மாற்றப்படுவது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அப்ப நம்ம இப்பொழுது என்ன பார்க்க போகிறோம் என்றால், இந்த சீசர்கள், சீடத்துவம் என்பது, டிசைபிள்ஷிப் என்பது வேதாகமத்திலே சொல்லப்பட்ட ஒரு பிரதான கட்டளை. வேதாகமத்தில் தேவன் எல்லா விசுவாசிகளையும் இந்த சீடர்களாக பார்க்க வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார், சீசனாக பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட நிலையிலே நம்ம எல்லாரும் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவருக்கு சீசர்களாய் மாறும் பொழுது நம்மை போலவே அநேக சீசர்களை இந்த உலகத்திலே நம்மால் உருவாக்க முடியும். இப்ப முதலாவது, நானும் நீங்களும் கர்த்தருக்கு சீசர்களாக மாறுவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். அதோடு கூட நின்று விடாதபடிக்கு சீசர்களாக மாறுவது மாத்திரமல்ல, அந்த சீசத்துவத்தை நம் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும், மற்றவர்களையும் சீசர்களாக உருவாக்க வேண்டும். இதெல்லாம் எப்படி நடக்க போகிறது? இந்த சீசன் என்பவன் யார்?
இது எல்லாவற்றையும் குறித்து நாம் வருகிற அந்த பாடங்களிலே நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். இன்றைக்கு நாம் இப்பொழுது கற்றுக்கொண்ட இந்த பாடமானது நமக்கு மிகுந்த பிரயோஜனப்படும் என்று நான் நம்புகிறேன். இந்த சீசத்துவம் என்கிறதான இந்த வகுப்பின் மூலமாக நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே நமக்கு இந்த பாடத்தை வருகிற நாட்களிலே ஆசீர்வதித்து கொடுப்பாராக. தேவனுடைய கட்டளை நிறைவேற்றி அவருக்கு பிரியமானபடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கை, இது வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக வாழ்ந்து தேவனுக்கென்று அநேக சீசர்களை உருவாக்கி நான் மரிக்கும் பொழுது என் வாழ்க்கையின் மூலமாக என் தேவன் மிகுந்த சந்தோஷப்படுகிறவராக, மகிழ்ச்சியுள்ளவராக அவர் காணப்படுவார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமோ எந்த ஒரு ஐயமும் நம்மிடத்திலே இல்லை என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இதை வாழ்கிறது ஒரு வாழ்க்கை ஏதோ எனக்கு ஒரு மதம் வேண்டும் என்பதற்காக அல்ல, தேவனுக்காக, உங்களுக்காக, எனக்காக ஜீவனை கொடுத்தேன். இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். நம்மளுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு இதுவரை நடத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானதற்கு முன்பதாக நாம் உண்மையுள்ளவர்களாய் வாழ்ந்து தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி கட்டளையை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஒரு நல்லதொரு சீசர்களாக மாறுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த பாடத்தை இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து இந்த பாடங்களை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.